வால்மீகி ஒரு கொள்ளைக்காரர். அவர் வழிபோக்கு போகிறவனெல்லாம் கொள்ளை அடித்து எடுத்துன்னு வீட்டுக்கு போடுறது, ஊருக்கு போடுறது, இதுதான் வேலை அவருக்கு. அப்போது அந்த வால்மீகி ஒரு 3 பெரியவங்க வராங்க, வயசானவங்க. அவங்களாண்டையும் போய் கொள்ளை அடிக்க போகிறார். அப்போ அந்த பெரியவங்க கேட்குறாங்க, இந்த கொள்ளை அடித்து என்ன பண்ண போகிறேன் நீன்றாங்க. நான் என் வீட்டுக்கு போடுவேன், என் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுவேன், மிச்சம் இருந்தால் ஊருக்கும் கொடுப்பேன்றது. இது பாவம் இல்லையா? நீ எனக்கு என்ன பாவம்? நான் எல்லாருக்கும் தானே கொடுக்குறேன், நான் வண்டி சாப்பிட்லையே அப்படின்றது. சரி, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் இன்றைக்கி கேளு, நான் இப்படி கொள்ளை அடிச்சு போட்டேன், இது பாவம்னு சொல்கிறாங்க, அந்த பாவம் உனக்கும் தானே அப்படின்னு போய் கேளு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சரின்னு அவர் கேட்குறாரு, என்னப்பா இது மாதிரியெல்லாம் இவ்வளோலாம் கொள்ளை அடிச்சு எடுத்துன்னு போட்டேன், நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்டு நல்லா சுகமாக இருந்தீங்க, இந்த பாவமெல்லாம் உங்களுக்கு தானே பங்குன்றது. அப்போ பொண்டாட்டி சொல்கிறாட, போட மடையா, நீ எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு என்ன தெரியும், நீ போட்டேன் நான் சாப்பிட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, பாவமும் புண்ணியமோ அது உன்னோட சேர்ந்தது அப்படின்ட்டாங்க. இவர் என்னடா இவ்வளோ காலம் இப்படியெல்லாம் போட்டோம், பொண்டாட்டியே இந்த மாதிரி சொல்லிட்டால அப்படின்னு போய் மறுநாள் வருத்தமாக உட்காந்துக்கிறோம். அதே பெரியவங்க வராங்க, என்னப்பா கேட்டியாப்பா? இல்லை எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு தான் அந்த பாவம்லான்ட்டாங்களே. சரி ஊருக்கு போட்டேன், ஊரில் போய்கள், ஊர்லேயும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க, உன்னால் சாப்பிட முடியல, எனக்கு கொடுத்த சாப்பிட்டேன் நான், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ 3ஆவது நாளும் போய் உட்காந்து, சரி இந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றார். மாமரத்தை காட்டி சொல்கிறாரு, இது மாமரம், இந்த மாமரம் 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 சொல்லு, உன் பாவம் தீர்ந்துடும். அப்போ அவர் வால்மீகி கேட்டுக்கலாம், என்ன முட்டாள்தனமாக சொல்கிற, ஒரு மரத்தை காட்டி மாமரம் மாமரம் சொல்லுன்னிட்டு அது எப்படியா என் பாவத்தை தீர்க்குன்னு கேட்டிருக்கலாம், இல்லை கேட்கல. சரி சாமின்னிட்டு அவர் மாமரம் மாமரம் சொன்னார். மாமரம் 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 சொல்லி ராமா 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 ராமான்னு வந்துடுச்சு. அந்த ராமா ராமான்னு பிறந்ததால் வால்மீகி ராமாயணம் பிறந்தது உலகத்துக்கு.